ஹாய், உங்கள் பேருமா? Hi, I'm Kousalya. I'm from Coimbatore. கோயம்புத்தூர், ரைட். ஸோ உங்களுடைய பிவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ இதுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து படித்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். தென் ஆஃப்டர் இயர் ஐ ஜாயின்ட் Veranda RACE ஆன்லைன் பேட்ச் 2021 ஜாயின் பண்ணது. தென் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் 2 years கேப் ஒன்லி ஐ ஜாயின்ட் ஹியர் Veranda ப்ராக்டிஸ் வில்லேஜ். அதாவது ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் வந்ததுனால ஸோ நிறைய ட்ராபேக்ஸ்லேருந்து தப்பிக்க முடியுது. ஸோ நிறையா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இருக்குது. அட் தி சேம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேட் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராக்ட் நல்லா பண்ண முடியுது. ஸோ ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிவி என்னென்ன சேஞ்சஸ்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க? என்னென்னா கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணலாம் சார். ஆஸ் தி சேம் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நிறையா வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ரிமார்க்ஸ் வந்து கரெக்ட் பண்ண முடியுது எங்களால். எதாக இருந்தாலும் சர்க்கிள்குள்ளேயோ மென்டார்க்குள்ளேயோ நான் டிஸ்கஸ் பண்ணி அட் த சேம் டைம் கரெக்ட் பண்ணுற முடியாதனால நிறைய ரெக்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற முடியாதனால நல்ல ஸ்கோர் வந்து எங்களால் எடுக்க முடியுது. அது காரணமே பிவி தான். ஸோ இப்போது 100 days கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்மார்ட் ஃபோன் இல்லாததுனால ஸோ வி ஒன் அண்ட் ஒன்லி டிபெண்ட் ஒன்லி ஆன் லேப். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குது வித்தவுட் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன்னால் நிறையா யூடியூப் டீவியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஹியர் லேப்னா எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வி ஒன்லி டிபெண்ட் அப்பான் லேப் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், பெட்டர் தேன் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுடைய டேக் ஆன் ஃப்ரம் பிவி? பிவிலேருந்து கற்றுட்டு போகிறோன்னா வி கரேஜ் ஆஸ் தி சேம் யூனிட்டியாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். வாட் எவர் ஃபெயிலியர்ஸ் கம்ஸ் வி ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிவி உங்களுடைய ஸ்டடி கிராஃப் எப்படி இருக்குது? இம்ப்ரூவ் ஆயிருக்கா? எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு? மோரோவராக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஹியர் வந்ததுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ் லெவலுக்கு நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட், ஆஸ் தி சேம் இன்டர்வியூ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து போன டைம் இருக்கிற விட இந்த டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ.